உங்க குழந்தைங்க தலையில அடிக்கடி கை வச்சுட்டே இருக்காங்களா? ரொம்ப ஸ்க்ராட்ச் பண்ணிட்டே இருக்காங்களா? இல்ல ரொம்ப இரிட்டேட்டடா ஃபீல் பண்றாங்களா? இல்ல மத்த குழந்தைங்களோட பழகுறதுக்கு ரொம்ப வெட்கப்படுறாங்களா? என்னவா இருக்கலாம்? குழந்தைங்களால அதை சொல்ல முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்க்கணும். பாயா இருந்தாலும் சரி, கேர்ளா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ இதுக்கு காமனான ரீசன் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, லைஸ், பெயின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஆயுர்வேதத்துல அதை யூகான்னு சொல்லுவோம். பெயின் எப்படி தலையில வருது அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரொம்ப முக்கியமான காஸ் ஹைஜீன். ஏன்னா இந்த வயசு குழந்தைங்களுக்கு ஹைஜீன் பார்ட் அவ்வளவா ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஸோ அது முதல் விஷயம். ரெண்டாவது, ஆயுர்வேதப்படி சொல்லணும்னா தோஷங்கள் இருக்கு இல்லையா? வாத பித்த கஃபம்னு 3 இருக்கும். அதுல கஃப தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலையும், ரத்தம் அசுத்தி, அதாவது இம்பியூரிட்டி ரத்தத்துல அதிகமா இருக்கிறதுனாலையும் வரக்கூடியது தான் இந்த லைஸ். ஸோ இதை ஆயுர்வேதத்துல நல்லபடியா ட்ரீட் பண்ணலாம். ஒரு கன்சிஸ்டன்ட் அண்ட் ரெகுலாரிட்டி விஷயமா பண்ணோம் அப்படின்னா இதை கண்டிப்பா கியூர் பண்ணலாம். பட் இதுக்காக வெளியில கிடைக்கிற ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், ஷாம்பூஸ் போட்டால் அதெல்லாமே ஒரு டெம்பரரி ஒரு சொல்யூஷன் தான். அது குழந்தைங்களோட ஸ்கின்னை ரொம்ப அதிகமாகவே பாதிக்கும். ஸோ நம்ம நேச்சுரல் முறையில் ஆயுர்வேதத்தில் இதை க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குது ஆயுர்வேதாவில் அப்படின்னு பார்த்தா, நம்ம 2 விதத்துலேயும் சரி பண்ணுவோம். அதாவது வெளியிலையும் எக்ஸ்டர்னல் தெரப்பி ஆஸ் வெல் அஸ் இன்டர்னல் மெடிகேஷன். நீங்கள் யோசிக்கலாம், இன்டர்னல் மெடிகேஷன் எதுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லையா, கஃப தோஷம். அந்த தோஷத்தை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் உள்ள கொடுக்கக்கூடிய மெடிசின்னால மட்டும்தான் முடியும். ஸோ மோஸ்ட்லி டைஜஷன், அதாவது நம்ம வயிற்றில் அக்னி, ஜட்டரா அக்னின்னு இருக்கும். அந்த அக்னியை சரி பண்ணால் மட்டும்தான் இந்த தோஷங்கள் சரியான 3 தோஷங்களும் சரியான இதில் வரும். ஸோ அதுக்கான மெடிகேஷன்ஸ் உள்ள கொடுப்போம். எக்ஸ்டர்னலி என்ன பண்ணுவோம் நம்ம, அதுக்கு நிறைய முறை இருக்கு. அதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்க நிறைய பிக்சர்ஸ் பார்த்துருக்கலாம் கூகுளில். லேப்பம், பொதிச்சல், தக்ரதாரா, அதே மாதிரி ஆயில் போட்டு நம்ம தாரா பண்ணுவோம். அதே மாதிரி தூப்பணம் பண்ணுவோம். தூப்பணம் இஸ் நத்திங் பட் சாம்பிராணி போடுறது. ஸோ இதெல்லாம் ஒரு ரெகுலர் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஹார்ம்லெஸ் வேல உங்களுக்கு இந்த பெயினோட தொல்லை சீக்கிரமாக போயிடும்.